ربنا أفرغ علينا صبرا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين. சூரா பக்ராவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய துவா. இந்த துவா பனி இஸ்ராயேலை சேர்ந்த சில நம்பிக்கையாளர்களால் கேட்கப்பட்டது. எந்த தருணத்தில் எந்த தேவைக்காக இந்த துவாவை கேட்டாங்கன்னு தெரிஞ்சுக்க சில வரலாற்று நிகழ்வுகளை நாம் பார்க்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுடைய நபித்துவத்துக்கு பிறகு தோன்றிய ஒரு நிகழ்வு. பனி இஸ்ராயேல் யாருன்னு நமக்கு தெரியும். ஃபிரௌனின் பிடியிலிருந்து காப்பாற்றப்பட்ட பனி இஸ்ராயேல் மீண்டும் மீண்டும் வரம்பு மீறக்கூடியவர்களாகவும் சட்டங்களை புறக்கணிக்கக்கூடியவர்களாகவுமே இருந்தாங்க. அவர்களுடைய இந்த தொடர் தவறுகள் அல்லாஹ்வின் கோபத்தையும் சோதனையும் அவர்கள் மீது இறக்கியது. ஜாலூத் என்ற ஒரு கொடிய எதிரியின் கைகளால் பனி இஸ்ராயலை சேர்ந்த பலர் கொல்லப்பட்டனர். சொந்த வீடுகளிலிருந்து விரட்டப்பட்டனர். இந்த எதிரிகளை எப்படியாவது எதிர்கொள்ளணும்னு பனி இஸ்ராயல் முடிவு செய்கிறாங்க. தங்களுடைய தவறுகளுக்காக அல்லாஹ்விடம் தௌபா கேட்டு அல்லாஹ்விடமே உதவி தேடுறாங்க. அவர்களுக்கு அந்த நேரத்தில் தௌஹீத்தை போதனை செய்த நபியிடம் போகிறாங்க. தாங்கள் அந்த எதிரி கூட்டத்தை எதிர்க்க எங்களுக்கு ஒரு தலைவரை அல்லாஹ் நியமிக்குமாறு அல்லாஹ்விடம் துஆ கேட்குமாறு அந்த நபியிடம் சொல்கிறாங்க. அப்போது அந்த நபி பனி இஸ்ராயலை நோக்கி கேட்குறாங்க, நீங்கள் இதில் உறுதியாக இருக்கிறீங்களா? அல்லாஹ் உங்களுக்கு ஒரு தலைவரை உறுதி செய்த பிறகு நீங்கள் மறுக்க மாட்டீங்களே, உங்களுடைய முடிவை மாற்றிக்கொள்ள மாட்டீங்களே அப்படின்னு கேட்கும்போது பனி இஸ்ராயலர்கள் பதிலளிக்கிறாங்க, நபியே, நாங்கள் பல துன்புறுத்தலுக்கு ஆளாகி இருக்கோம், நிம்மதியை இழந்திருக்கோம், அதனால் நாங்கள் உறுதியாக இருக்கோம். அல்லாஹ் எங்களுக்கு எந்த தலைவரை நியமித்தாலும் அவரோடு நாங்கள் படை கிளம்பி அந்த ஜாலூத்தை எதிர்ப்போம்னு முடிவு செய்கிறாங்க, உறுதியாக இருக்காங்க. பிறகு அல்லாஹ் அவர்களுடைய கூட்டத்திலே இருக்கக்கூடிய தாலூத் என்பவரை தலைவராக நியமிக்கிறான். பனி இஸ்ராயல் அதை ஏற்றுக்கொள்ளலை. வழக்கம் போல தாலூத்தை விட செல்வத்தால் சிறந்தவர்கள் இருக்கும்போது இவரை தலைவராக எங்களால் ஏற்க இயலாதுன்னு சொல்கிறாங்க. பிறகு பனி இஸ்ராயல் பேசி ஒரு முடிவுக்கு வராங்க. தாலூத் தான் எங்கள் கூட்டத்திற்கு தலைவர் என்பதற்கு எங்களுக்கு அத்தாட்சி வேண்டும். நபி அவர்கள் அறிவிக்கிறாங்க, நீங்கள் பொக்கிஷமாக பாதுகாத்து வந்த தாபூத் வானவர்களால் இறக்கப்படும். இதுவே தாலூத் உங்கள் தலைவன் என்பதற்கு அத்தாட்சின்னு சொல்லும்போது அதே போல வானவர்களால் தாபூத் இறக்கப்பட்டது. பனி இஸ்ராயேல் தாலூத்தை படையின் தலைவனாக ஏற்றுக்கொண்டு எதிரியின் ஜாலூத் படையை நோக்கி புறப்படுறாங்க. சரி, இந்த தாபூத் என்றால் என்ன? தாபூத் என்றால் ஒரு பெட்டி. பனி இஸ்ராயேல் காப்பாற்றி கொண்டு வந்த ஒரு பொக்கிஷம்னு சொல்லலாம். அதில் மூசா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் விட்டு சென்ற சில அறிவுரைகள் இருந்திருக்கலாம்னு சில அறிஞர்கள் சொல்கிறாங்க. ஒரு போருக்கு முன்னாடி அந்த தாபூத்தை வைத்து தான் ஆரம்பிப்பாங்களாம். தாபூத் என்பது ஒரு புனிதமான ஒரு பொருளாக பனி இஸ்ராயேல் பாதுகாத்து வந்தாங்க. ஆனால் அதுவும் எதிரி கூட்டத்தால் பறிக்கப்பட்டது. மிகவும் நம்பிக்கை இழந்து இந்த தாபூத்தை துளைத்து இப்போது வானவர்களால் அந்த தாபூத் இறக்கப்பட்டதும் ரொம்ப சந்தோஷத்தோடையும் நம்பிக்கையோடையும் ஜாலூத்தை எதிர்க்கிறதுக்காக கிளம்புறாங்க. குறைந்த எண்ணிக்கையில் பனி இஸ்ராயேலர்கள், எதிரிகளுடைய கூட்டம் பல மடங்காக இருக்குது. வெகு தூர பயணம், வெயில், அங்கே அல்லாஹ் ஒரு சோதனையை கொடுக்குறான். தாலூத் அறிவிக்கிறார் அந்த கூட்டத்திற்கு, இந்த ஆற்றிலிருந்து ஒரே ஒரு முடக்கு தண்ணீரை மட்டும்தான் நீங்கள் குடிக்க வேண்டும், அதற்கு மேல் குடிப்பவர்கள் என்னவர்கள் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு சிலர் கட்டுப்படுறாங்க. அதாவது ஒரே ஒரு கல்ப் ஆஃப் வாட்டர் தான் குடிக்கணும். சிலர் கட்டுப்படுறாங்க. ஆனால் பலர் அந்த தண்ணீர் உள்ளாரியே குதித்து தண்ணீரை குடிக்கிறாங்க. இப்போ இன்னும் ஏற்கனவே சிறிய கூட்டமாக இருந்தது, இப்போ இன்னும் சிறு கூட்டமாக பனி இஸ்ராயேல் ஆயிட்டாங்க. தாலூத்தின் படை மிகவும் சிறிய கூட்டமாக ஆனது. எதிரிகளுடைய கூட்டத்தை பார்த்து தாலூத்தின் படை பயப்படுது. அப்போ அவங்க அல்லாஹ்விடம் இந்த துவாவை கேட்குறாங்க, ரொப்பனா அஃப்ரிக் அலைனா சொபரன். இந்த அஃப்ரிக் என்ற வார்த்தையின் அர்த்தம் பொழிந்து விடு, கொட்டி விடு. எதை? சபரை. உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சபரையும் எங்களுக்கு வழங்கிடுன்னு கேட்குறாங்க, எங்கள் மீது கொட்டி விடு அப்படின்னு கேட்குறாங்க. பிறகு இந்த கூட்டத்தை பார்த்து நாங்கள் பயந்து எங்களுடைய பாதங்களை திருப்பி விடக்கூடாது அப்படின்னு துவா கேட்குறாங்க. ஏன்னா பயம் என்பது இயற்கை தான். அதுவும் இவ்வளவு பெரிய கூட்டம். அந்த ஜாலூத்தோ ஒரு கொடுங்கோலன். அவர்கள் தடுமாறிவிடக்கூடாதுன்னு இந்த துவாவை கேட்குறாங்க. இந்த எதிரிகளை நாங்கள் வீழ்த்தணும், எங்களுக்கு வெற்றியை கொடுன்னு அல்லாஹ்விடம் துவா செய்கிறாங்க. அல்லாஹ் அவர்களின் அனைத்து துவாக்களையும் ஏற்கிறான். இந்த சிறிய படை வெற்றி அடையுது. சுபஹான் அல்லாஹ்.
முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் போரில் ஒரு சிறிய படையாக இருக்கிறாங்க. வெறும் 313 பேர். எதிரிகளுடைய கூட்டம் 1000 கணக்கில். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்துகளை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நம்பிக்கையை கொடுக்கிறான். இதற்கு முன்னரும் இதே போல் இருந்த சிறிய படைக்கு நாம் வெற்றியை அறிவித்தோம்னு. இப்போ முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக சஹாபாக்களுக்கு அல்லாஹ் தைரியத்தை வழங்குறான். எதிரிகளின் படை லட்சக்கணக்கில் இருந்தாலும் பொறுமை காத்து நிலையாக இருந்து அல்லாஹ்வின் உதவியை நாடினால் வெற்றி நிச்சயம். ஏனால் வெற்றியை தீர்மானிப்பது அல்லாஹ் ஒருவனே. இந்த நவீன உலகத்தில் பொறுமை இல்லாதவர்களாக நாம் இருக்கோம். அல்லாஹ்விடம் பொறுமையை கேட்டு கேட்டு பெறணும். நம்ம சோதனைகள் வரும்போது அதை எதிர்கொள்ள சிறந்த ஆயுதம் பொறுமைதான். குழந்தைகளை வளர்க்கும் போதோ, கல்வியை கற்றுக்கொள்ளும் போதோ அல்லது நம் கடமைகளை செய்யும் போதோ பொறுமை மிக மிக அவசியம். ஒரு விவாதத்தில் சத்தம் போட்டு ஜெயிப்பதை விட சபரை மேற்கொண்டு அமைதியாக இருப்பவர்களே அல்லாஹ்வின் பார்வையில் வெற்றியாளர்கள். பொறுமை வெற்றியின் திறவுகோல் என்பதை நம்மளுடைய மனதில் பதிவு செய்து கொள்ளணும். எந்த சூழ்நிலையிலும் பொறுமையை மேற்கொண்டு அல்லாஹ்வின் உதவியை பெற இனி இந்த துஆவை பயன்படுத்தலாம். அல்லாஹ் பொறுமையாளர்களுக்கு வெற்றியை நிச்சயமாக வழங்குவான். ஆமீன். ஜஸாக்கல்லாஹ் கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.